அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தால முகாமைத்துவ உதவியாளர் MSO விண்ணப்ப வடிவங்கள் கோரப்பட்டிருக்கு. இதுண்ட நியமன எவ்வாறு அமைப்புகின்ற இது ஒரு அரசாங்கத்தின் நிரந்தர நியமனம். அதுலேயும் பார்த்தோம்னா அதிகூடிய தொகையான ஒரு அரச ஊழியர்களை உள்வாங்கிறதுக்கான ஒரு நியமனத்துக்கான போட்டி பரீட்சைக்கு விண்ணப்ப வடிவம் கோரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் முதலாவது விண்ணப்பிக்கணும். அதாவது ஜூன் மாதம் 30 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு போட்டி பரீட்சை வைப்பாங்க. அந்த போட்டி பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைகிற அடிப்படையில் உங்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கும். அதனூடாக உங்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு அரச ஊழியராக விரும்புறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பாக இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தோம்னா, AL முடித்த பிள்ளைகள், அதாவது ஓலவெல்ல 4 பாடங்களில் C இருக்கணும். அதுலேயும் தமிழ் மற்றும் கணித பாடத்தில் C ரிசல்ட்ஸ் இருக்கணும். அதை விட்டு இன்னும் 2 பாடத்தில் C ரிசல்ட்ஸோட 6 பாடம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 2வது A-லெவலில் ஏதாவது 3 பாடம் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த முறை A-லெவல் எடுத்து 3 பாடங்களில் சித்தி அடைந்த மாணவர்கள் OL நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் இருக்குமா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பாக இந்த முறை A-லெவல் எடுத்த பிள்ளைகள் இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்குள்ள நீங்கள் ஒரு அரச வேலைக்குள்ளே போகணும் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே மாதிரி 2வது பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைச்ச மாணவர்கள் கூட இந்த பரீட்சைக்கு நீங்கள் தோற்றி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் இன்டர்னல் டிகிரியை விட்டு எக்ஸ்டர்னலாக படிச்சுக்கொண்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு நிரந்தர அரசு ஊழியராக இருக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு மாவட்ட ரீதியான காடர் ஃபில் பண்ண போகிற ஒரு நியமனம். அதனால ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்தும் தேவைப்படுற அளவுக்கான ஒரு விண்ணப்பங்கள் போக வேண்டியது அவசியம். அப்படி போகலைன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மேலதிகமாக வரக்கூடிய தெரிவு செய்யப்படுறவர்கள் இந்த மாவட்டத்தில் நியமிக்கப்படலாம். அப்போ மாவட்ட ரீதியான சனத்தொகை பரம்பலில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நியமனம் இது. அப்போ இதை கவனத்தில் எடுத்து எங்களோட பிள்ளைகள் விண்ணப்பிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அடுத்த 2வது விஷயம் பார்த்தோம்னா, இதுக்கு போட்டி பரீட்சை. வளமையாக போட்டி பரீட்சைன்றதே ஆப்டிடியூட் டெஸ்ட் என்று சொல்லி எல்லாரும் கவலைப்படுவினம், சம்பந்தம் இல்லாத கேட்குறாங்கன்னு சொல்லி. இது அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டெஸ்ட் நடக்கும். ஒன்று மொழி ஆற்றலுக்குரியது, 2வது ஆப்டிடியூட்டுக்குரியது. அதில் மொழி ஆற்றல் என்று சொல்கிறது 2.5 மணித்தியால பேப்பர். அது குறிப்பாக பார்த்தோம்னால் உங்கள்கிட்ட எந்த மொழியில் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் பிள்ளையாக தமிழ் மொழியில் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ் மொழி ஊடாகத்தான் அந்த பரீட்சை நடக்குது. நீங்கள் தமிழில் சித்தி அடைஞ்சு உங்களோட தொழில் ரீதியாக நீங்கள் அந்த மொழி ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய மாதிரி. 2வது பார்த்தோம்னா உளச்சார்பு பரீட்சை 1 மணித்தியாலம் நடக்கும். அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், மேனுவல் அப்ளிகேஷன் இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே விண்ணப்பிக்கலாம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லேப்டாப் இல்லை, ஏன்னா இது நீங்கள் ஃபோனில் விண்ணப்பிக்க முடியாது, லேப்டாப் தேவை. லேப்டாப் இல்லை, உங்களுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் தலைமை அமைப்பையோ என்னையோ தொடர்பு கொள்றதுனாக நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு